ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த சட்டியில் எண்ணெய் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லி தான். பொரிச்சிட்டு மீதி இதை விட கம்மியாக தான் எண்ணெய் அன்றைக்கி இருந்திருக்கும். சட்டியில் மீதி இருக்க எண்ணெயை பார்த்துட்டு என்னுடைய மாமியார் வந்து படிச்சிருக்க, உனக்கு இது தெரியாதா, பொரிக்கிறதுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கு கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியது தானே, மீதம் இருக்க பொரிச்ச எண்ணெய் மீதம் இருந்துச்சுன்னா அதை திருப்பி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு காண்டாக தான் செஞ்சிச்சு. இருந்தாலுமே அமைதியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள ஒரு லாஜிக் எனக்கு வந்து லாஜிக் இருக்கிற மாதிரி லாஜிக் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கச்சில தான் தெரிஞ்சிச்சு. அதாவது பொரிச்ச எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது தான், அது உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பொரிச்சிட்டு நம்ம 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். டெம்பரேச்சரு அதிகமாக வச்சு நம்ம இது பண்ணுறதுனால அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டு அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.